நாம் எத்தனையோ தர்ம காரியங்கள், தான தர்மங்கள், அன்னதானம் போன்ற உயரிய காரியங்கள் செய்கிறோம். எனக்கு தெரிந்தவரை உங்கள் சொத்திலிருந்தும் சேமிப்பிலிருந்தும் சுமார் கால் பாகத்தை இதற்காகவே செலவு செய்து விட்டீர்கள். அதை செலவு என்று சொல்லாதே நாளூரா. அது செலவு அல்ல, தொண்டு, சேவை. உங்களை பொறுத்தவரை அது தொண்டு, சேவை. ஆனால் என்னை பொறுத்தவரை செலவு. சரி, எதற்காக அதை பற்றி இப்பொழுது சொல்கிறாய்? நாம் இதுபோல் பல புண்ணிய காரியங்களும் தர்ம காரியங்களும் செய்வதால் மன்னரிடம் நமக்கும் ஒரு இடம் அல்லது ஒரு பங்கு கேட்கலாம் இல்லையா? மன்னரோ உங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர். அதனால் மறுக்காமல் உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வார். மேலும் சிறுவயதிலேயே உங்களிடம் அவர் தானும் பங்கு கொள்கிறேன் என்று உங்களுக்கு அவர் வாக்கு கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறீர்கள். இது நல்ல சந்தர்ப்பம், நழுவ விட வேண்டாம். அவரிடமிருந்து ஒரு இடத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எப்படியும் தர்ம காரியங்களுக்காகத்தானே பயன்படுத்தப் போகிறீர்கள். நாளூரான், தானம் என்பது நம் இருப்பிலிருந்து எடுத்து செய்ய வேண்டும். மற்றவர்களிடமிருந்து வாங்கி செய்வது தானமாகாது. ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். மன்னர் அடியேனை அழைத்து பாசுரம் கற்றுக்கொள்கிறார் என்றால் அதற்கு காரணம் மன்னர் அடியேன் மீது வைத்துள்ள அபிமானம், மரியாதை. அவரிடம் சென்று இதை கொடுங்கள், அதை கொடுங்கள் என்று எதையாவது விண்ணப்பித்தாலோ அல்லது கோரிக்கை வைத்தாலோ அவருடைய பழக்கத்தை தவறாக பயன்படுத்தியது போல் அர்த்தமாகிவிடும். அதன் பின் அவர் அடியேனை பார்க்கும் விதமே வேறு மாதிரி இருக்கும். இப்பொழுது அவர் சிற்றரசர்களை பார்க்கும் விதமும் அவர்களை நடத்தும் விதமும் வேறு. அடியேனை பார்க்கும் விதமும் பழகும் விதமும் வேறு. ஆனால் அவரிடம் சென்று அடியேன் யாசித்தேன் என்றால் இது யாசகமில்லை எஜமான். உனக்கு வேண்டுமானால் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் அடியேனை பொறுத்தவரை இது யாசகம்தான். அப்படி யாசித்த பின் மன்னர் அடியேனை நடத்தும் விதமே வேறு மாதிரிதான் இருக்கும். அவருக்கு அடியேன் மீது மரியாதை இருக்கிறது என்றால் அது தமிழ் பாசுரத்தின் மீது அவர் வைத்திருக்கும் மரியாதை. ஒரு பாகவதன் என்பவன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் மற்றவர்களுடன் பழக வேண்டும். அது சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, நாட்டை ஆளும் மன்னராக இருந்தாலும் சரி. அது மட்டுமல்லாமல் இப்படி ஒரு கோரிக்கையை வைப்பதற்காகத்தான் மன்னருக்கு தமிழ் பாசுரத்தை அடியேன் கற்றுக் கொடுக்க வந்தேன் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். அதற்கில்லை, ஏற்கனவே உங்களுடைய சொத்துக்கள் குறைந்து கொண்டு வருகிறது. இது இப்படியே போனால் ஒரு நாள் முழுவதும் கரைந்துவிடும். பிறகு தானம் கொடுப்பது எப்படி? நம்மிடம் சொத்து பத்து இருந்து அதிலிருந்து கொடுத்தால்தான் தானம் என்று பொருள் கிடையாது. ஒருவேளை உணவு இருந்தாலும் அதிலிருந்து ஒரு பிடியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் அதுவும் ஒரு சிறந்த தானம்தான். அடியேனின் செல்வம் குறைவதால் துளிக்கூட அடியனுக்கு வருத்தமில்லை. அதை பெருக்க வேண்டும் என்ற எண்ணமும் அடியனுக்கு கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட ஆலோசனையை இனி நீ தவிர்த்து விடுவது நல்லது. நம்மிடம் இருப்பதை இருக்கும் வரை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். வேறு ஒருவரிடம் இருந்து வாங்கி அதை நாம் தானம் செய்ய வேண்டாம். சரி, உங்கள் விருப்பம். ஏதோ என் மனதிற்கு பட்டதை, இந்த பண்ணைக்கு நல்லது என்று தோன்றியதை உங்களிடம் தெரிவித்தேன். அது என் கடமை. முடிவு எடுப்பது உங்கள் உரிமை. மீண்டும் ஒரு முறை நீங்கள் நிதானமாக சிந்தித்து. நாளூரான், இதை பற்றி மேற்கொண்டு பேசுவதற்கு எதுவும் இல்லை. நீ எத்தனை முறை சொன்னாலும் அடியேன் மனது மாறாத. நீ மற்ற வேலைகளை கவனி. சரி, நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். ஒரு சிலர் எவ்வளவுதான் புத்திமதி சொன்னாலும் தங்கள் சிந்தனையிலிருந்து மாறுபட மாட்டார்கள். வியாபாரத்தையும் லாபத்தையும் மட்டுமே பார்ப்பவன் இந்த நாளூரான். தான தர்மத்திலும் கூட லாபத்தை பார்ப்பவன் இவன். அது அவனது குணம் என்று விட்டு விடுவதுதான் புத்திசாலித்தனம். புரிகிறது சுவாமி. நீங்கள் இதை பற்றி மேற்கொண்டு சிந்திக்க வேண்டாம். நீங்கள் சொன்னதுதான் மிகவும் சரி. சரி, அகத்திற்குள் வாருங்கள். அமுதுண்ணுவதற்கு நேரமாகிவிட்டது. நீ சென்று எழுத்துவே ஆண்டாள். குடும்பம் உள்ளவர்களுக்குத்தான் அதை பற்றி தெரியும், உணர முடியும். குடும்பத்திற்கு வர இருந்த வருமானம், வருவாய் உங்களால் தடைப்பட்டு விட்டது. தயவு செய்து இனி என் நகத்துக்காரருக்கு குடும்ப விஷயங்களுக்கு எதிராக அறிவுரை கூறி அவர் மனதை கலைத்து விட வேண்டாம்.
வந்தனம் நம்பி சுவாமிகளே. வந்தனம் பட்டரே. எப்பொழுதும் கோவிலை சுற்றி வளைய வந்து கொண்டிருப்பீர்கள். நானும் உங்களை எல்லா இடங்களிலும் சென்று தேடினேன். அதுவும் இப்போது கவரி வீசும் நேரம் நெருங்கிவிட்டது. இவ்வேளையில் தாங்கள் இங்கு அமர்ந்து என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வேறென்ன யோசித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள்? எப்பொழுதும் வரதனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இல்லை, பகவான் இட்ட வழியில் நடக்கும் உயர்ந்த பாகவதர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது யாரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று அடியேன் அறியலாமா? அடியேனை விரும்பாத ஒருவரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் பட்டரே. தங்களை விரும்பாதவர் இருக்க முடியுமா? என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? விருப்பும் வெறுப்பும் மனித சுபாவம் ஆயிற்றே. ஒருவருக்கு அடியேன் நல்லது என்று நினைத்து செய்யும் காரியம் வேறொருவருக்கு தீங்காக தோன்றுகிறது. நீங்கள் நல்லதை மட்டுமே செய்வோராயிற்றே. சுவாமி, யாருக்கு நல்லது நினைத்தீர்கள்? அதை யார் தவறாக நினைத்தார்கள்? செய்வது அனைத்தும் நல்லது என்றுதான் அடியேனும் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒவ்வொருவரின் குணத்திற்கு ஏற்ப ஒரு விஷயத்தை பார்க்கும் கோணமும் மாறுகிறது. அதை அடியேன் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். பொதுவாகவே இன்றைய காலத்தில் இருக்கும் இளைஞர்களை பற்றி புரிந்து கொள்ளவே முடியவில்லை. குறிப்பாக பெண்கள். நாம் ஒன்று நினைக்க அவர்களுடைய சிந்தனையும் செயலும் வேறு மாதிரியாக இருக்கிறது. சுவாமி, நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் யாரோ தங்களிடம் அபச்சாரப்பட்டிருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது. இல்லை பட்டரே, அடியனிடம் யாரும் அபச்சாரப்படவில்லை. அறியாமையின் காரணத்தினால்தான் ஜீவாத்மாக்கள் சில நேரங்களில் குழம்பி போகிறது. மனிதர்களின் இந்த சுபாவம் சக மனிதர்களிடம் மட்டுமின்றி சில நேரங்களில் பகவானிடமும் வெளிப்படுகிறது. வாழ்க்கையில் நாம் அடையும் சுகமாகட்டும் அல்லது துக்கமாகட்டும், அனைத்தையும் வரதன் நமக்கருளும் வரப்பிரசாதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுகத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் துக்கத்தை வரதனின் பிரசாதமாக ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பலர் கேள்வி கேட்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் சுகத்தை விட துக்கத்தை தான் நாம் மனமுகந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், சுகித்திருப்பவன் இப்பௌதிக சுகத்தில் ஆழ்ந்து அப்பரமனை மறந்து இந்த இக உலகிலேயே மயங்கி கிடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் துன்பப்பட்டிருப்பவனுக்கோ இந்த உலகமே ஒரு நரகமாக, இந்த உடலே ஆத்மாவிற்கு ஒரு பாரமாக சுமையாக தோன்றுகிறது. இதனால் அவனுடைய மனம் விரக்தி அடைந்து பௌதிக விஷயத்தில் நாட்டம் இழந்து பகவானின் உயர்ந்த திருவடியை ஸ்மரிக்க ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அதனால்தான் இன்பமோ துன்பமோ அது பகவானின் வரப்பிரசாதம் என்று வைணவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் சராசரி மனிதன் என்ன செய்கிறான்? வெற்றி கிடைக்கும் பொழுது அது தன்னால் தான் ஏற்பட்டது என்று பெருமிதம் கொள்கிறான். தோல்வி அடைந்தாலோ அதற்கு காரணம் பகவான் தான் என்று பகவானை சாடுகிறான். இப்படி அறியாமையால் பகவானிடமே விருப்பையும் வெறுப்பையும் ஜீவாத்மா வெளிக்காட்டும் பொழுது இந்த கடையேனான அடியேனிடம் சக மனிதர்கள் வெறுப்பை வெளிப்படுத்துவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை பட்டரே. என்ன சுவாமி, திடீரென்று ஏதேதோ தத்துவார்த்தம் பேசுகிறீர்களே, என்ன நடந்தது? யார் தங்களிடம் என்ன குறையை கண்டார்கள்? யாரையும் குறிப்பிட்டு அடியேன் சொல்லவில்லை பட்டரே, பொதுவாகத்தான் சொன்னேன். மனிதர்களின் மனம், சிந்தனை எல்லாமே மாறிக்கொண்டு வருகிறது. அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இளைய சமுதாயத்தின் கண்ணோட்டமும் நமது பார்வையும் வேறு வேறாக இருக்கிறது. சரி, நீங்கள் அடியேனை தேடி வந்த நோக்கம் அதை சொல்லுங்கள். இல்லை, வழக்கமாக இந்த நேரத்தில் நீங்கள் சன்னிதானத்தில் இருப்பீர்கள். அங்கு வரவில்லையே என்றுதான் தேடிக்கொண்டு இங்கு வந்தேன். ஏதோ சிந்தனையில் இருந்து விட்டேன். அடியேன் சன்னதிக்கு செல்கிறேன் பட்டரே. ஆகட்டும் சுவாமி. சுவாமி, என்ன இங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள்? திருக்கச்சி நம்பி சுவாமிகளை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போதுதான் என்னிடம் பேசிவிட்டு சென்றார். அவர் மனம் நோகும்படி யாரோ எதையோ சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய உயர்ந்த குணம் அது யாரென்று சொல்லாமலேயே சென்று விட்டார். முற்றும் திறந்தவராக பாகவதோத்தமராக இருந்தாலும் சில சமயங்களில் மனித இயல்பின் காரணமாக வேதனை ஏற்படத்தானே செய்யும். என்ன சொல்கிறாய் ஜானகி? அவருடைய மன வருத்தத்திற்கான காரணம் எனக்கு தெரியும் சுவாமி. தஞ்சா திருக்கச்சி நம்பி சுவாமிகளை இன்று கோயிலில் பார்த்தாள். சம்சாரத்தை பற்றி இவருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. இவரை போன்றவர்களுக்கு இருக்க இடமும் உடுக்க உடையும் உண்ண உணவும் கிடைத்தால் இவர்களுடைய தேவை பூர்த்தியாகிவிடும். வரதனை சேவித்துக் கொண்டே காலத்தை கழித்து விடலாம். இவர் எங்கள் வருங்காலத்தையே பாழாக்கி விட்டார். என்னது, தஞ்சாவா இப்படி பேசினாள்? அதுவும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளிடமா?
யாரை பார்த்து என்ன பேசுவது? தவறு, மிகப்பெரிய தவறு. சுவாமிகள் எப்படிப்பட்டவர்? அவரை பார்த்தா இப்படி பேசியிருக்கிறாள். சுவாமி, நானும் தடுத்து பார்த்தேன். அவள் கேட்கவில்லை. அவள் மனதில் இருந்த எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விட்டாள். இதற்காக தஞ்சா தண்டிக்கப்படுகிறாளோ இல்லையோ, அவசியம் கண்டிக்கப்பட வேண்டும். இப்போதுதான் சுவாமிகள் கூறியதன் அர்த்தம் எனக்கு விளங்குகிறது. இன்றைய இளைஞர்களை பற்றி அவர் வருந்திக் கொண்டிருந்தார். சுவாமி, நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள். நானும் அவளுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அவள் சின்ன பெண்தானே, அறியாமையில் ஏதோ சொல்லிவிட்டாள். இல்லை ஜானகி, திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் பரந்த மனது, அவர் இதை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டார். ஆனால் மீண்டும் இதே போல் ஒரு சம்பவம் நிகழவே கூடாது. அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். என்ன சுவாமி, என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் சென்று தஞ்சாவை ஏதாவது கடிந்து கொள்ளாதீர்கள். அவளிடம் இதை பற்றி நான் பேசப் போவதில்லை. ஆனால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன். பொதுவாகவே பெரியவர்களை அவமதித்து பேசுவது தவறு. அதுவும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளைப் போல் உள்ளவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை அவளுக்கு உணர்த்துகிறேன். மிகவும் காரமாக இருக்கிறதா சுவாமி? அது அதனதன் சுபாவத்தில் இருக்கிறது, வியாதி உட்பட. உடல் உபாதையை நினைத்து அடியேன் கவலைப்படவில்லை. பல சத்கர்மாக்களை செய்ய விடாமல் இவ்வியாதி தடுக்கிறதே என்றுதான் வருத்தம். தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதை பற்றி அதிகம் யோசிக்காமல் யோகம் போன்ற வேறு விஷயத்தில் நாட்டம் செலுத்துங்கள் சுவாமி. என்ன சொன்னாய்? யோகம் என்றாயா? ஒரு விதத்தில் நீ சொல்வது சரிதான். ஆனால் இந்த யோகக்கலையை குறுகை காவலப்பன் சுவாமியிடம் கற்றுக்கொள்ள அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள் பணித்தார். என்ன செய்வது? காலம் தப்பியதால் யோகத்தை கைக்கொள்வது இயலாமல் போய்விட்டது. பயின்றிருந்தால் ஒருவேளை இப்போதுள்ள உபாதையை உணராமல் இருக்கலாம். இப்படியும் இருக்கலாம். இந்த ராஜப்பிளவை நோயை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற கர்ம விதி இன்னும் வீரியமாக அடியேனுக்கு எழுதப்பட்டிருக்கலாம். என்னதான் ஆத்மா என்பதுதான் நாம் என்று நினைத்தாலும் முக்குணங்களுடைய சேர்க்கை அது ஏற்படுத்தும் உபாதை என்று பலவாறு நம்மை, அதாவது நம் சரீரத்தை இம்சை செய்யத்தான் செய்கிறது. தயவு செய்து உடம்பிற்கு என்ன செய்கிறது என்று சற்று விளக்கமாக கூறுங்கள் சுவாமி. நாங்கள் வேதனைப்படுவோமோ என்று நினைத்து எதையும் தெரிவிக்காமல் இருக்காதீர்கள். சிறிது ஒத்தடம் கொடுக்கட்டுமா? இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. பொறுத்து கொள்ளக்கூடிய வகையில்தான் வலி இருக்கிறது. அன்று சொன்னது போல் இவ்வியாதியை அடியேன் புதிய நண்பனாக நினைத்தாலும் அது என்னை விரோதியாகத்தான் பாவிக்கிறது போலும். என்னவோ, எப்போது செய்த கர்ம பலனோ அனுபவித்துதானே ஆக வேண்டும். சுவாமி, தங்களுக்கு ஆச்சாரியருக்கு கர்ம பலனா? என்றைக்கு எல்லாவற்றையும் துறந்து துரியாச்சிரமம் என்கின்ற இந்த சந்நியாச ஆசிரமத்தை மேற்கொண்டீர்களோ அப்போதே கர்ம வினைகள் அனைத்தும் முறிந்து போய்விடும் அன்றோ? அதுதான் சாஸ்திரம் சொல்வது என்று தாங்களே போதித்திருக்கிறீர்களே. அப்படி இருக்கையில் கர்ம வினைகள் தங்களை தீண்டுவது என்பது நிச்சயம் சாத்தியமில்லையே சுவாமி. சரியாகச் சொன்னீர்கள் அண்ணா. இப்போது ஒரு அவஸ்தையை தாங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் நிச்சயம் தாங்கள் இல்லை சுவாமி, நாங்கள்தான். அதைத்தான் அடியேனும் சொல்ல வந்தேன். ஒரு குரு சிஷ்யனை ஏற்றுக்கொள்வது என்பது சாதாரண விஷயமில்லை என்று தாங்கள் அடிக்கடி சொல்வீர்கள். ஒரு சிஷ்யனை ஏற்கும் குரு அவனது அறியாமையை நீக்கி அவனுடைய துர்க்குணங்களிலிருந்து மாற்றி பகவான் மேல் அவனுக்கு ஒரு நாட்டத்தை ஏற்படுத்தி அவனை கைப்பிடித்துக் கொண்டு போய் வைகுண்டமே சேர்ப்பித்து விடுவாரே என்று. அப்படி ஒரு முனைப்பை அந்த ஆச்சாரியன் சரணடைந்த சிஷ்யனிடம் காட்டும் தருவாயில் சிஷ்யனாகப்பட்டவன் மாயையாலும் தன் பூர்வ ஜென்ம வாசனையாலும்
ஏதாவது தவறுகள் பாவங்கள் செய்தான் என்றால் அதனுடைய பிரதிபலன் அந்த ஆச்சாரியரைத்தானே சென்று சேருகிறது சுவாமி. அதனால் தானே ஆச்சாரிய குருஸ்தானத்தில் வீற்றிருப்பது என்பது பொறுப்பான அதே சமயத்தில் ஆபத்தான நிலையாக இருக்கிறது. இப்படி ஒரு ஆபத்து இருப்பது தெரிந்தும் தங்களுக்கே உள்ள கருணையால் அன்றோ எங்கள் மீது அக்கறை கொண்டு எங்களை கடாட்சித்து வழிநடத்தி செல்கிறீர்கள். அதனால் தாங்கள் இப்போது வலியால் துன்புறுவது தங்களின் கர்ம பலனால் அல்ல, எங்களின் அபராதத்தால் தான். அதுவே தங்களை பாதிக்கிறது சுவாமி. அதுதான் சுவாமி உண்மை. தங்களின் துன்பம் எங்களின் துர்க்கர்மத்தாலும் நடத்தையாலும் ஏற்படுகிறது. எது எப்படியோ அனைவருமே கர்மாவை தொலைக்கத்தான் பிறவி என்ற ஒன்றை எடுத்திருக்கிறோம். அது யார் மூலமாகவாவது கழிக்கப்படத்தான் வேண்டும். முக்கியமாக உங்கள் நால்வரையும் அடியேன் ஏன் கூப்பிட்டிருக்கிறேன் என்றால், அடியேனுக்கு எத்தனையோ சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் அடியேனின் உபதேசங்களை கிரமமாக அனுஷ்டிக்கப் போகிறார்கள். அதே போன்று நீங்களும் இருப்பீர்கள். ஆனால் மற்றவர்களை விட இன்னும் ஸ்ரத்தையாக அடியேனின் உபதேசங்களையும் சம்பிரதாய விஷயங்களையும் கைக்கொள்ள வேண்டும். காரணம், உங்களுக்கு அடியேனின் சிஷ்யர்கள் என்பதோடு பூர்வாசிரம தொடர்பும் இருக்கிறது. இதை ஏன் இப்போது தெரிவிக்கிறேன் என்றால், மற்ற சிஷ்யர்கள் தவறுகள் ஏதேனும் செய்ய நேர்ந்தால் பார்க்கப்படும் கண்ணோட்டமே வேறு. ஆனால் நீங்கள் தவறிழைக்கும் பட்சத்தில் பார்த்தீர்களா, ஆச்சாரியருடைய பூர்வாசிரம சம்பந்தம் பெற்றவர்கள் செய்கின்ற காரியமா இது என்று அழுத்தம் கொடுத்து நிந்திக்கும்படி ஆகிவிடும். எனவே சொல்வதை கவனமாக காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒருவன் செய்யும் காரியத்தை தான் கீழ் நிலையில் இருக்கும் ஒருவன் கடைபிடிப்பான். ஆகவே நீங்கள் மிகவும் முன்ஜாக்கிரதை உணர்வுடனும் பலருக்கு நல்வழிகாட்டியாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். தயவு செய்து இனி என் நகத்துக்காரருக்கு குடும்ப விஷயங்களுக்கு எதிராக அறிவுரை கூறி அவர் மனதை கலைத்து விட வேண்டாம். அர்ச்சனா சாவேரி, காளிதாஸ் ஜெயராம் இவர்களின் காதல் காட்சிகள் இளைஞர்களுக்கு கொண்டாட்டம். மலேசியாவில் எடுக்கப்பட்ட பாடல்கள் மேலும் ரசனையை கூட்டுது. இப்படி இவை எல்லாமே ரசிகர்களோட எதிர்பார்ப்பை கச்சிதமா பூர்த்தி செய்யுது.